தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இணைய விரும்பும் திமுக முன்னாள் பெண் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு சீமானின் அரசியல் பாதையை புரிந்து கொண்டு பயணிக்க ஆரம்பித்துள்ளார்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 15% வாக்குகளை பெற்று தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவாகியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் 30% வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியில் திமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் பெண் அமைச்சர் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன. எம்ஜிஆர், கருணாநிதி ஆகியோரது அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் நாம் தமிழர் கட்சியில் இணைய விரும்புவதாக கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் திமுக சார்பாக போட்டியிட்டார். ஆனால் இவருக்கு அந்த தொகுதி மாவட்ட செயலாளரும் தற்போதைய அமைச்சருமான முத்துசாமி அவர்கள் உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டதால் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். சபாநாயகர் ஆகும் வாய்ப்பை இழந்தார். இந்த சூழ்நிலையில் திமுகவிலிருந்து இவர் விலகிவிட்டார். தற்பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லை. இவர் ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதன் காரணமாக மதுரை சிறைச்சாலையில் 1 வருட காலம் தேவையில்லாமல் சிறையில் இருந்தார். பின்பு நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டவர். சுப்புலட்சுமி ஜெகதீசன் நாம் தமிழர் கட்சியில் இணைய விரும்புவதாக கூறப்படுகிறது.